கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 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 ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்கள் முழுதுகளை பாதுகாத்ததற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலையில் உங்கள் சமூகத்தில் கடந்து வர கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம். கூடி உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதியும். பரிசுத்த ஆவியானவரே, உங்களுடைய பிள்ளைகளை கொண்டு வாரும். உம்மால் முன்வரிக்கப்பட்ட ஜனங்களை கொண்டு வாரும். தெரிந்து கொள்ளப்பட்ட ஆத்துமாக்களை கொண்டு வாரும். அழைக்கப்பட்ட ஆத்துமாக்களை கொண்டு வாரும். பின்வாங்கி போன ஆத்துமாக்களை கொண்டு வாரும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, பாடல் மூலமா எல்லோரும் பேசும். தீர்க்கதரிசன ஆவியானவரே, வசனத்து மூலமா எல்லோரும் பேசும். இயேசுவே, உடைய வார்த்தைகளுக்கு தாரும். பிதாவே, உடைய வார்த்தைகளுக்கு தாரும். நாமக்கெடுக்கிற மயப்படட்டும். உலகம் எங்கிற சபை ஆராதனை ஆசீர்வதியும். இந்த சபை ஆராதனை ஆசீர்வதியும். உடைய நாமம் மட்டும் மயப்பட செய்யும். ஆண்டவரை கொண்டு துவங்குகள் முடிவர்களும் பரிசுத்த ஆவியானவர்களை நடக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உடலுலகிலே எங்களுக்கு தாரும். ஒரு மனதின் ஆவி எங்களுக்கு தாரும். நல்ல மன திரும்புதலை எங்களுக்கு தாரும். வயதை கனதேச ராஜா கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெயிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. 17வது பாடல். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. காத்திட
2வது பாடல். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம் ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு
504வது பாடல். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். இந்த மாதத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த மாதத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார்.
ஹalleluya ஹalleluya ஹalleluya. கடந்த நாட்கள் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்து இந்த 7வது மாதத்தை காண சில கிருபைக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோமா? நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. 6 மாதங்கள் தேவன் நம்மளை பாதுகாத்தாரே. பிறந்த நாட்கள் கொண்டு இந்த நாள் வரை பாதுகாத்தாரே. தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அப்பா, அந்த 7வது மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க ஏசப்பா. அப்பா, வருகிற ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும் ஏசப்பா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்மை ஆராதிக்க கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி தகப்பனே. எல்லாரும் வாயில திறந்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இது எங்களுக்கு பாராட்டின உம்முடைய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா, உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. அப்பா, எங்களுடைய சிறகாலை மூடி எங்களை பாதுகாத்த கிருபைக்காக நன்றி ஏசப்பா. எவ்வளவோ நாச மோசங்கள் நடந்த போதிலும், எத்தனையோ ஆபத்துகள் வந்த போதிலும், அப்பா, நீரை கண்ணின்மணி போல பாதுகாத்தீரே. அப்பா, உம்மை ஆராதிக்க கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி ஏசப்பா. கோடாமடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அன்பின் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை காண்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை காப்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. எல்லாரும் கைகளை தட்டி 598வது பாடலை பாடுவோம். ஹalleluya. எல்லாரும் உற்சாகமாக கைகளை தட்டி பாடுவோம். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே
நடந்தே செல்லுவேன். ஹல்லேலூயா. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரத்தை தேவன் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளை முன்னேற விடாதபடிக்கு அநேக சாபங்களையும் பாவங்களையும் பிசாசானவன் கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. நாம் இன்றைக்கு அதற்காக நாம் ஜெபிப்போமா? எல்லாரும் எழுப்பி நின்று ஹல்லேலூயா. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். குடும்பத்திலே கிரியை செய்கிற சர்ப்பத்தின் ஆவிகள் அழிக்கப்படுவதாக. சிங்கத்தின் ஆவிகள், சர்ப்பத்தின் ஆவிகள் அழிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்ப்பம் நம்ம குடும்பத்தை அழித்து கொண்டே இருக்கிறது. அநேக காரியங்களினாலே அநேக பிரச்சனைகளை, போராட்டங்களை கொண்டு வருகிறது. அந்த சர்ப்பத்தின் ஆவிகள் அழிக்கப்படணும். ஹல்லேலூயா. மறைந்திருக்கிற சர்ப்பத்தின் ஆவி அழிக்கப்படுவதாக. நம் குடும்பத்துக்கு விரோதமாக சரீரத்திலே கிரியை செய்கிற, பிள்ளைகளுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற, பிள்ளைகள் படிக்க விடாதபடிக்கு, முன்னேற விடாதபடிக்கு இந்த சர்ப்பத்தின் ஆவிகள் கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட சர்ப்பத்தின் ஆவிகள் அழிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையிலே சர்ப்பத்தின் ஆவி, பிசாசானவன் ஏவாளிடம் போய் அந்த பழத்தை பறித்து சாப்பிட சொன்ன போதுதான் பாவம் அங்கே பிறந்தது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்களிலே பிசாசானவன் சர்ப்பத்தை போல நம்முடைய வாழ்க்கையிலே முன்னேற விடாதபடிக்கு பிசாசின் கிரியைகளை கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கையை குறுக்கே தடுத்து கொண்டிருக்கிற பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. சர்ப்பத்தின் ஆவி அழிக்கப்படுவதாக என்று சொல்லி எல்லாரும் ஜெபிப்போமா? அப்பா, என் குடும்பத்திலே கிரியை செய்கிற சர்ப்பத்தின் ஆவிகள் அழிக்கப்படுவதாக. சர்ப்பம் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிறது. அது நமக்கு தெரியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் இரத்தத்தினாலே என்னையும் குடும்பத்தையும் மூடிக்கொள்ள இயேசப்பா என்று சொல்லுங்க எல்லாரும். இயேசுவின் இரத்தத்தினாலே தேவன் நம்மை மூடிக்கொள்ளும் போதுதான் அந்த சர்ப்பத்தின் ஆவி வெட்கப்பட்டு போகும். சர்ப்பம் நம்மளை ஒன்று செய்ய முடியாது. அந்த சர்ப்பத்தின் ஆவிகள் அழிக்கப்படுவதற்காக எல்லாரும் ஜெபிப்போமா? நம்முடைய ஆசைகளை, நம்முடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் சர்ப்பம் விழுங்கி கொண்டிருக்கிறது. அந்த சர்ப்பத்தின் வயிற்றில நாம் மிதிப்போமா? இயேசுவின் நாமத்தினாலே சர்ப்பத்தின் வயிற்றில மிதித்து எங்களுடைய ஆசைகளை, எங்களுடைய ஆசீர்வாதங்களை விழித்து வைத்திருக்கிற சர்ப்பத்தை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் மிதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே சர்ப்பத்தின் வயிற்றிலே நாங்கள் மிதிக்கிறோம். எங்களுடைய ஆசீர்வாதங்களை கக்கும்படியா, எங்களுடைய ஆசீர்வாதங்களை, எங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் எழுப்புகிற பிசாசின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினாலே சர்ப்பத்தின் ஆவிகள் அழிக்கப்படுவதாக. எல்லாரும் சொல்லி ஜெபிங்க. குடும்பத்திலே கிரியை செய்கிற சர்ப்பத்தின் ஆவி, மறைந்து கொண்டு கிரியை செய்கிற சர்ப்பத்தின் ஆவி, அது மறைந்திருக்கும். அது யாருக்கும் தெரியாது. ஆனால் குடும்பத்திலே பிரச்சனை, குடும்பத்திலே போராட்டம், குடும்பத்திலே வறுமை, குடும்பத்திலே கடன் பிரச்சனைகள், நிம்மதி இல்லாத வாழ்க்கை, கண்ணீர் நிறைந்த வாழ்க்கை, சர்ப்பத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தினாலே என் குடும்பத்தை விழுங்கி வைத்திருக்கிற, என்னுடைய குடும்பத்தின் ஆசீர்வாதங்களை விழுங்கி வைத்திருக்கிற சர்ப்பத்தின் ஆவியே, இயேசுவின் நாமத்தினாலே உன்னை வயிற்றை மிதிக்கிறேன். சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினாலே மிதிக்க. இயேசுவின் நாமத்தினாலே சர்ப்பத்தின் வயிற்றை மிதிக்க. இயேசுவின் நாமத்தினாலே சர்ப்பத்தின் வயிற்றை மிதிக்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வஞ்சிச்சு வச்சிருக்கிற பிசாசின் கிரியைகள், மனுஷர்களை வஞ்சிச்சு வச்சிருக்கிற பிசாசின் கிரியைகள், நல்லது எது கெட்டது என்று யோசிக்க தெரியாமல் பிசாசானவன் மக்களை மடங்கடித்து வைத்துக் கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே எழுந்தருளும். உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. ஹல்லேலூயா. அறிந்தும் அறியாமல் செய்த பாவங்களை மன்னிங்கப்பா. எங்கள் முன்னோர்கள் செய்த பாவங்களை மன்னிங்க. எங்கள் முன்னோர்கள் செய்த உடன்படிக்கையை மன்னிங்க ஆண்டவரே. சர்ப்பத்தின் மூலமாய் எங்கள் முன்னோர்கள் செய்த பாவங்களை மன்னிங்க இயேசுப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இயேசுவின் பிள்ளை. பிசாசுக்கு இடம்
ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு நன்றி. நிச்சயமாக முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாதே. நிச்சயமாய் முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாதே. என்னென்ன விசுவாசத்தோடு என்னென்ன ஜெயத்தோடு நீங்க ஜெபிக்கிறீங்களோ, என்னென்ன விசுவாசத்தோடு நீங்க ஜெபிக்கிறீங்களோ, நிச்சயமாய் முடிவுண்டு. நிச்சயமாய் முடிவுண்டு. இவ்வளவு போராட்டத்திலோ இவ்வளவு பிரச்சனையிலோ நீங்க ஏசப்பாவை புரிந்து கொண்டு இருக்கீங்களே, ஏசப்பாவை நீங்க தேடி வந்திருக்கீங்களே, உங்களுக்கு நிச்சயமாய் முடிவுண்டு. உங்க நம்பிக்கை வீண் போகாது. உங்க நம்பிக்கை வீண் போகாது. உங்க நம்பிக்கை வீண் போகாது. இயேசுவின் நாமத்தினாலே எங்களுக்கு கழுகுகள் கொண்ட சிறகை தாங்கப்பா. கழுகுகள் கொண்ட சிறகை தாங்க. நாங்க உயரத்தில் பறக்கணும். நாங்க உயரத்தில் பறக்கணும். நாங்க சோர்ந்து போகக்கூடாது. நாங்க சோர்ந்து போகக்கூடாது. தகப்பனே உமக்கு நன்றி அப்பா. தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. வானத்தில் இருக்கிற வலு சத்தத்தை மிதிக்க கழுகுகளுக்கு ஒத்த சிறகுகளை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே கழுகுகளுக்கு ஒத்த சிறகுகள், கழுகுகளுக்கு ஒத்த சிறகுகள், 2 சிறகுகளை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இவ்வளவு போராட்டத்திலோ இவ்வளவு பிரச்சனையிலோ நீங்கள் எழுப்பி நின்று தேவனை நீங்க ஆராதிக்கிறீர்களே, அதற்கு தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். கழுகுகளுக்கு ஒத்த சிறகுகளை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஹalleluya ஹalleluya. கோரி கதரிஷ கதி மாரி கரவரவரவரவா. நீ மாரி கதரிஷ கதி வரவரவரவரவா. குடும்பத்திலே கிரியை செய்கிற சர்வத்தின் ஆவியே, இயேசுவின் நாமத்தில் உன்னை கட்டி அமரப்படுகிறேன். இயேசுவின் நாமத்தாலே அழிக்கப்படுவாயாக. சர்வத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. சர்வத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. குடும்பத்துக்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழுதுகிற சர்வத்தின் ஆவியே, இயேசுவின் நாமத்தில் உன்னை மிதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் உன்னை மிதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் உன்னை மிதிக்கிறேன். ஹalleluya ஹalleluya ஹalleluya. கோரி கதரிஷ கதி மாரி கரவரவரவரவா. கோரி கதரிஷ கதி கரவரவரவரவரவா. நிச்சயமாக முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாதே. நிச்சயமாய் முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாதே. நிச்சயமாய் முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாதே. கோரி கதரிஷ கதி மாரி கரவரவரவரவா. கோரி கதரிஷ கதி மாரி கரவரவரவரவா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தகப்பனே ஹalleluya ஹalleluya ஹalleluya. தகப்பனே உமக்கு நன்றி தகப்பனே. நன்றி தகப்பனே. நன்றி தகப்பனே. நன்றி தகப்பனே. சர்வத்தை தேவனை மிதிக்கிற வல்லமை கொடுத்திருக்கிற ஆண்டவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமையின்படி, உம்முடைய நாமத்தின்படி, உம்முடைய இரத்தத்தினாலே நாங்கள் சர்வங்களை தேவனை மிதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. அது எங்க குடும்பத்திலே இனி வந்து வேலை செய்யக்கூடாது. சர்ப்பம் என் குடும்பத்திலே இனி வேலை செய்யக்கூடாது. அந்த வாளை ஆட்டக்கூடாது. அதை நீங்க உங்களுடைய பட்டயத்தால் வெட்டி போட்டதுக்காக நன்றி ஏசப்பா. நன்றி தகப்பனே. நன்றி தகப்பனே. நன்றி தகப்பனே. ஹalleluya 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 ஹalleluya. நீங்க தினமும் இதை சொல்லி நீங்க ஜெபிங்க. வீட்டுல இயேசுவின் நாமத்தினாலே சர்ப்பத்தின் ஆவி அழிக்கப்படும் என்று சொல்லி ஜெபிங்க. ஜெபிக்கும் போது அந்த சர்ப்பத்தின் ஆவி அழிக்கப்படும். அந்த சர்ப்பம் வந்து மறைந்திருந்து நம்முடைய குடும்பத்தை கிரியை செய்கிறது. நம்முடைய பிரச்சனைகளுக்கு போராட்டங்கள் எல்லாம் வருவதற்கு இந்த சர்ப்பத்தின் ஆவிதான் காரணம். இந்த சர்ப்பத்தின் ஆவியை நீங்க சொல்லி நீங்க ஜெபிங்க. இயேசுவின் நாமத்தினாலே இந்த சர்ப்பத்தின் ஆவியை நான் மிதிக்கிறேன். அது என்னுடைய ஆசைகளை, என்னுடைய ஆசீர்வாதங்களை, குடும்ப நிம்மதியை விழுங்கி வச்சிருக்கு அந்த பிசாசு சர்ப்பம். அதை நம்ம கைத்துல மிதிக்கணும். இயேசுவின் நாமத்தினாலே சர்ப்பத்தின் ஆவியை நான் மிதிக்கிறேன் என்று சொல்லி கேட்கணும். ஹalleluya. நீங்க தினமும் வீட்டுல நீங்க ஜெபிங்க. உங்க பிள்ளைகளுக்காக, பிள்ளைகள் ஆசீர்வாதமா இல்லாதபடி, குடும்பம் ஆசீர்வாதமா இல்லாதபடி, கடன் பிரச்சனைகள், வீணான வியாதியை கொண்டு வந்து உங்களை முடக்கி கொண்டு வச்சிருக்கா. வீணான வியாதியை சர்ப்பத்தின் ஆவி கொண்டு வருகிறது. நாம் எல்லாரும் அதற்காக ஜெபிக்க வேண்டும். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நாம் இவ்வளவு போராட்டத்திலும் இவ்வளவு பிரச்சனையிலும் நாம் தேவனை ஆராதிப்பதே ஒரு பெரிய கிருபை. ஹalleluya. சத்துரு நினைச்சு கொண்டே இருப்பான் சர்ப்பத்தின் ஆவி. நாம் இவ்வளவு பிரச்சனைகளை கொண்டு கொடுத்துட்டோம்னா இவ படுத்துருவா, இவ ஜெபத்துக்கு போக மாட்டா, இவ தேவனை ஆராதிக்க மாட்டான்னு சொல்லி சத்துரு நினைச்சு கொண்டே இருப்பான். ஆனா தேவன் நம்மை உயிரோடு வைத்திருக்கிறாரே.
ஹalleluya. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அப்பா இந்த பிரச்சனைகள் மத்தியிலும் இந்த போராட்டங்கள் மத்தியிலும் அப்பா நீங்க கழுகுகளை போல ரெக்கைகளை தாங்க ஆண்டவரே. நாங்கள் உயரத்துல பறக்கிறதுக்கு நீங்க உதவி செய்யுங்க இயேசுப்பா என்று சொல்லி கேட்போமா. சர்ப்பத்தின் ஆவியை மிதித்து கழுகுகளை போல சட்டங்களை எடுத்து உயர பறக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசுப்பா என்று சொல்லி கேளுங்க. ஹalleluya 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 ஹalleluya. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. நம் குடும்பத்திலே கிரியை செய்கிற சர்ப்பத்தின் ஆவி, மறைந்திருந்து கிரியை செய்கிற சர்ப்பத்தின் ஆவிகள் அழிக்கப்படும்படியாக எல்லாரும் கைகளை தட்டி ஸ்தோத்திரிப்போமா. அப்பாவுக்கு ஸ்தோத்திரம். சர்ப்பத்தின் ஆவி, சர்ப்பத்தின் ஆவி தந்திரம் உள்ளது, தந்திரமான சர்ப்பத்தின் ஆவி. சர்ப்பத்தின் ஆவி நம்முடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிற சர்ப்பத்தின் ஆவி, சர்ப்பத்தின் ஆவி அழிக்கப்படணும். நீங்க தினமும் இதை சொல்லி ஜெபிங்க, தினமும் இதை சொல்லி நீங்க ஜெபிங்க. அப்பா என் குடும்பத்தை கிரியை செய்யற சர்ப்பத்தின் ஆவி அழிக்கப்படணும்னு சொல்லி சொல்லிங்க. நீங்க நீங்க அசால்ட்டா விடாதீங்க. இந்த சர்ப்பத்தின் ஆவியை நீங்க அசால்ட்டா நினைக்காதீங்க. அதுதான் அநேக காரியங்களுக்கு, அநேக பிரச்சனைகளுக்கு காரணமே இந்த சர்ப்பத்தின் ஆவிதான். சர்ப்பத்தின் ஆவிதான் முதல்ல காரணமே சர்ப்பத்தின் ஆவி. ஹalleluya. இந்த சர்ப்பத்தின் ஆவி விதிக்கப்படணும். இந்த சர்ப்பத்தை வாழ வச்சுதான் மாற்றான். அந்த வாள் நசுக்கப்படணும். ஹalleluya ஹalleluya. நீங்க தினமும் உங்க வீட்டுல இந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபிங்க. இந்த சர்ப்பத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தினால் விதிக்கிறேன். என்னுடைய வேலை வாய்ப்பை, வேலை கிடைக்காதபடிக்கு, ஆசீர்வாதம் வரவிடாதபடிக்கு, கடன் பிரச்சனையை கொண்டு வருகிற எல்லா விதமான சர்ப்பத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தினால் விதிக்கிறேன் என்று சொல்லி நீங்க தினமும் நீங்க ஜெபிக்கணும். ஹalleluya 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 ஹalleluya. தகப்பனே உமக்கு நன்றி 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 தகப்பனே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. இந்த வருஷத்திலே 6 மாதம் தேவன் நம்மை கண்மணி போல பாதுகாத்திருக்கிறார். 7வது மாதத்தை காண செய்த கிருபைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா. எல்லாரும் கைகள் தட்டி நன்றி செலுத்துவோமா. அப்பா உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா நாங்கள் ஒன்றுக்கு உதவாதவர்கள் ஆண்டவரே, எங்களை விட நல்லவர்கள் இந்த உலகத்தை உண்டு இயேசுப்பா. ஆனால் நீர் எங்களை தெரிந்து கொண்டு அப்பா நீங்க ஜீவனோடு சுகத்தோடு நீங்க வைத்திருக்கிறீர்களே, அதற்காக உமக்கு கோடானுடைய ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எல்லாரும் கைகளை ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஹalleluya ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாம் ஜெபித்தபடி இந்த சர்ப்பத்தின் ஆவிகள் அழிக்கப்படணும். மறைந்திருக்கிற சர்ப்பத்தின் ஆவிகள் குடும்பத்துக்கு விரோதமாக நம்முடைய ஆசீர்வாதங்களை நம்முடைய நினைவுகள் எல்லாம் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் சர்ப்பமானது விழுங்கி வைத்திருக்கிறார். அந்த சர்ப்பத்தின் ஆவியை அழிக்கப்படும்படியாக எல்லாரும் தினமணிக்கு ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். தேவன் தாமே இந்த காரியங்களை ஆசீர்வதிக்கணும். ஹalleluya ஹalleluya. இந்த சர்ப்பத்தின் ஆவியை அழிக்கப்படும்படி எங்கள் கைகள் தட்டி ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவோட சபை விசுவாசிகள் ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக, ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிற சர்ப்பத்தின் ஆவிகள் அழிக்கப்படும்படியாக, உடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும்படியாக, குடும்ப குடும்பமாய் சபைக்கு வரும்படியாக எல்லாரும் கைகளை தட்டி ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. தேவனாமே ஆராதனை தேவன் நமக்கு ஆசீர்வதிக்கும்படியாக, சங்கீத பகுதியை ஆசீர்வதிக்கும்படியாக, செய்தி பகுதியை ஆசீர்வதிக்கும்படியாக, காணிக்கை பகுதியை ஆசீர்வதிக்கும்படியாக, சாட்சி பகுதியை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக கைகளை தட்டி ஸ்தோத்திரிப்போமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஹalleluya ஹalleluya. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வாரத்தில் நடக்கிற 3 நாள் நற்செய்தி கூட்டங்கள் தேவன் நமக்கு ஆசீர்வதிக்கும்படியாக, அழைக்கப்பட்ட ஊழியரை வல்லமையாய் பயன்படுத்தும்படியாக, தேவாவியானவர் நம்மளோடு பேசும்படியாய், இந்த கூட்டம் 3 நாள் கூட்டமும் ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய் எல்லாரும் கையில் தட்டி ஸ்தோத்திரிப்போமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. 3 நாள் கூட்டங்களின் தேவைகள் சந்திக்கப்பட, அநேக ஆத்துமாக்களை தேவன் கொண்டு வரும்படியாக எல்லாரும் கைகள்
ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. எழுத்துள்ள தேவன் ஆசீர்வதிக்கும்படியா, அதனுடைய தேவைகள் சந்திக்கும்படியா தேவன் தாமே உழைப்பதற்கு தேவன் பலத்தை தந்திருக்கிறார். அதே போல உற்சாகமாக காணிக்கை செலுத்தும்படியாய் தேவ மக்கள் எல்லாரும் காணிக்கை கொடுக்கும்படியா, நல்ல மனதை கொடுக்க தேவன் உதவி செய்யும்படியாய். ஹalleluya. எல்லாரும் ஸ்தோத்திரிப்போமா. அப்பா, எழுந்து உழுது கொடுக்கிற ஜனங்களை அப்பா நீங்க 1000 மடங்கு ஆசீர்வதிங்கப்பா. உலகம் எழுந்து உதவி செய்யுங்கப்பா. ஏன்னா அநேகர் அந்த எழுத்தை பார்க்கிற ஜனங்கள் மனதிருப்பன ஆண்டவரே, அநேக ஜனங்கள் காணிக்கை அனுப்பணும் ஏசப்பா. அதனுடைய தேவைகள் சந்திக்கப்படணும் ஏசப்பா. தகப்படே நமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, 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 ஹalleluya. தேவனே நமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தகப்படே நமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஹalleluya, எல்லாரும் கைகளை உயர்த்தி பாடுங்க. ஹalleluya, 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 ஹalleluya. எல்லாரும் சொல்லுங்க. ஹalleluya, 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 ஹalleluya. கொடுத்த ஆசீர்வாதங்களை ஜெபிப்போம்.